பே பேரறிஞர் அறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் அனைவருக்கும் புகழ் ஓங்குக. வாழ்க புகழ். சின்னம்மா சசிகலா ஹாப்பி பர்த்டே. இன்று பிறந்தநாள் வாழ்ந்தோம் சசிகலா அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அரசியலில் பல வெற்றி தோல்வி கண்ட புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு உற்ற தோழியாகவும் நல்ல நண்பியாகவும் இருந்த சின்னம்மா அவர்களை பிறந்தநாள் வாழ்த்துக்கள். புரட்சி தலைவி அவர்களுடைய ஆளுமையின் முன்பு இவர் துணையிருந்து அதிமுகவாக பாடுபட்டவர். உடன் பிறந்த தோழியாகவே வாழ்ந்தவர்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அம்மா அவர்களும். அவர் அம்மா ஆகி ஜெயலலிதா அம்மா ஆகிவிட்டார், இவர் சின்னம்மா ஆகிவிட்டார். இருவருக்கும் கருத்து வேறுபாடும் வந்தது உண்டு, பிரிந்தது உண்டு, பிரிந்தவர் மீண்டும் இணைந்ததும் உண்டு. பல வெற்றி தோல்விகளை கண்டதில் இருவருக்கும் பங்கு உண்டு. புரட்சி தலைவி ஜெயலலிதாவுக்கு துணையாக இருந்தவர். அவர் மறைந்த பின்பு அவருக்காகவும் கட்சிக்காகவும் பாடுபட்ட பெரும் தலைவர்களில் அம்மா சின்னம்மா அவர்களும் ஒருவர்கள். சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவி பின்னாலவே வாழ்ந்தார்கள். அவர்களுக்காகவே வாழ்ந்தார்கள். சின்னம்மா அவர்கள் மீண்டும் கட்சியை மீட்டெடுப்பேன் என்பதற்காக இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் சென்றுள்ளார்கள். ஆனால் அரசியலில் எதிரிகளையும் துறைகளையும் சரி தூரத்தில் வைத்துள்ளார். இருவரும் இருபக்கமும், ஒரு பக்கம் நண்பர்களாகவும் இருக்கிறார்கள், ஒரு பக்கம் எதிரிகளும் துறைகளாகவும் இருக்கிறார்கள். எல்லா சூழ்நிலையும் முடித்து வெற்றி வாகை சூடுவார் என்று இந்த பிறந்தநாள் வாழ்த்து மூலம் நாம் தெரிவித்துக் கொள்வோம். நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு அரசியலில். ஆனால் சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதாவினுடன் பயணித்தவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மீண்டும் கட்சியை வெற்றி பாதையை கொண்டு வரும் என்று பாடுபட்டு உள்ளார்கள். கட்சிக்காக தலைவி வாங்கல் என்று வற்புறுத்தியவர்களும் இதே தலைவர்கள்தான். இப்பொழுது வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தவர்களும் இதே தலைவர்கள்தான். பிள்ளைகளுக்குள் ஒருவருக்குள் சண்டை விட்டுக் கொள்வது போல் இப்பொழுது சண்டை விட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். OPS, தினகரன், எடப்பாடி பழனிசாமி என்று அனைவரும் தனித்தனி பாகமாக பிரிந்து கட்சியை இப்போது பிரித்து வைத்து உள்ளார்கள். மீண்டும் ஒன்றிணைந்து கட்சியை வெற்றி பாதை கொண்டு வருவார்கள் என்று பார்க்க வேண்டும். இதில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று யாரும் இல்லை. அரசியல் எல்லாரும் ஒன்றுதான். வெற்றி கண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கை. ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் விரும்புவதும் அதே. அதுபோல் சின்னம்மா அவர்கள் ஒன்றிணைத்து கட்சியை காப்பாற்றினாலும் அது மாபெரும் வெற்றியை தரும். கட்சியும் ஆட்சியும் வர வேண்டுமென்றால் ஒற்றை தலைமை வேண்டும் என்பது சின்னம்மாவின் கோரிக்கை. அதை ஏற்று அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் நம் கட்சி அதிமுக வெற்றி பதைக்கு கொண்டு வருவார்கள் என்று பாடுபட அனைவரும் ஒன்றிணைவார்கள் என்று பார்ப்போம். இன்று பிறந்தநாள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள புரட்சி தாய் சின்னம்மா என்று எல்லாரும் போராட்டுகிறார்கள். அவர் பசுமன் தேவர் அவர்கள் வழியில் எல்லா பாதையும் சென்று சமத்துவத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று சமத்துவமாகவே வாழ முயற்சி என்று தமிழ்நாடு முழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்று பிறந்தநாள் எல்லா ஊர் உலகம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் என்று கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். கட்சி மீட்டெடுக்க வேண்டும் என்பதல்ல, கட்சி ஒன்றிணைந்தாலே போதும், வெற்றி அனைவருக்கும் ஒன்றாகிவிடும். வெற்றி பெற வேண்டுமென்றால் தனித்தனி கிளைகள் இல்லாமல் ஒரு கழகமாக ஒன்றிணைந்தாலே போதும். பெரியவார் சொன்ன சமத்துவம் போல் எல்லா ஜாதியும் ஒன்றிணைந்து அனுமதித்து போனால்தான் வெற்றி நம் கை கிட்டும். ஒரு ஜாதி தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியாது. அதனால் பெரியார் சொன்னவர் எல்லாரையும் இணைச்சி எம்ஜிஆர் புரட்சி தலைவர் போல் எல்லா ஜாதிகளும் எல்லா சமயத்திலும் இணைந்து கட்சி பாடுபட்டால்தான் மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சி அமைக்க முடியும். புரட்சி தாய் என்று எல்லாரும் போராட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் எல்லாரும் அவர்கள் ஆட்சியை தர பாடுபட்டு முன்னேற வேண்டும். அது ஒரு சபதம் எடுத்து எல்லாரும் முன்னேற்றால் மீண்டும் அந்த ஆட்சி அமைய முடியும். அதுக்கு தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மீண்டும் ஆட்சி அமைக்க முயற்சிக்க வேண்டும். சின்னம்மா அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டாலும் அவர்களிலும் சில மைனஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் இருப்பது போல் அரசியலில் ரெண்டு பக்கம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சின்னம்மா அவர்களையும்
பின்னால் இருந்து பாதுகாத்தவர், அம்மாவுடன் இருந்தவர் என்பதும் மரியாதைக்காகவும் அவருக்கு பலர் இன்னும் விசுவாசத்துடன் இருக்கிறார்கள். கட்சி எப்படி ஒன்றிணைத்து மீண்டும் அவர் முதலமைச்சருக்காக போராடுவார் என்று. கட்சி தொண்டன் யார் முதலமைச்சரானாலும் பரவாயில்ல, ஆனால் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்பதே சின்னம்மாவின் வேண்டுகோள். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அவர்கள் வழியை மீண்டும் புரட்சித் தலைவரின் அதிமுகவை வெற்றெடுக்க வேண்டுமென்றால் அனைவரும் ஒன்றிணைந்து, இப்பொழுது புரட்சித் தலைவர்கள் சொல்வது போல் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும். அதுக்கு அனைவரும் அரும்பாடுபட்டால்தான் அதிமுக மீண்டும் வரும் என்று புரட்சித் தலைவி வழியில் அம்மா சின்னம்மா அவர்களும் பாடுபடுகிறார்கள். சின்னம்மா என்றால் கொடுமை என்று நினைத்து கொண்டார்கள் சிலர். ஆனால் அந்த சின்னம்மாவே அம்மாவின் பின்னிருந்து சில ஆறுதலை கேட்டு இவரும் வழிநடத்தி தான் கட்சியை கொண்டு வந்தார்கள். அன்று சின்னம்மாவை வாழ்த்தியவர்கள் இன்று வாழ்த்தாமல் இருக்கிறார்கள். சின்னம்மாவை தப்பாக நினைக்க வேண்டாம். சின்னம்மா என்றும் கட்சிக்காகவே பாடுபடுவார், கட்சிக்காகவே இருப்பார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். லைக் 40 நமதே, நாடு நமதே, வெற்றி நமதே என்பது போல் ஒன்றிணைந்து வென்று காட்டுவோம். பாய். பை. வாழ்க புகழ், சின்னம்மா புகழ், வாழ்க வாழ்க.